பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கன்பானவர்களே, யோபு சொல்லும் வார்த்தையை, நான் பயந்த பயம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்கிறான். யோபு மிகுந்த நீதிமானாய் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தபோது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அவர் இந்த வசனத்தின் மூலம் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். பயம் நம்மை உள்ளிருந்து சிதைக்கிறது. பல நேரங்களில் நாமும் இதே நிலையை சந்திக்கிறோம். அவர் சொல்கிறான், எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லு. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நடக்குது பாருங்க. சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்குது, என்ன செய்வதுன்னே தெரியாத ஒரு நிலை. என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை எப்போ சரியாகும்? நம்ம வாழ்க்கை தோல்வி அடையும் பொழுது இப்படிப்பட்டதான கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது. இப்படி நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னா அந்த பயமே நம்மை கட்டுப்படுத்திடும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்தது எல்லாமே பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயந்தாங்க நம்ம வாழ்க்கையில் நம் தேவன் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு எதிரியாக இருக்கிறான். நம்முடைய விசுவாசம் தேவனின் வாக்குறுதியை அது என்ன செய்யும் தெரியுமா? பிடித்து கொள்ள செய்யும். நீங்கள் பயத்தில் வாழ்ந்தீங்க அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் கூட நம்ம கீழே தள்ளி விட்டுறோம். நம் விசுவாசத்தில் நடப்போமே ஆனால் தேவன் நம்மை உயர்த்துவார். எனக்கன்பானவர்களே, இந்த கால வேளையில் பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்வளவு கடினமான நிலையில் இருந்தாலும், கடினமான பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் பயத்திற்கு மட்டும் இடம் கொடுத்துடாதுங்க. இந்த பயம் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் தந்திரமாய் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். உங்களை கீழே விழ பண்ணிரும். நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் கர்த்தருடைய வாக்கை நம்புங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும்போது அது உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்கும். உங்களால் திரும்பவும் அந்த காரியத்தை செய்ய முடியும். பிரைஸ் எல்லாம். நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் விசுவாசத்தில் நடந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும்னு சொல்லுவேன். கால வேளையில் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. செபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து
பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.